No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 5000 பேருக்கு மேல கூடுனா வந்து அங்க எல்லாமே சந்தி சிரிக்குங்கிற அளவுக்கு தான் தமிழ்நாடுனுடைய லட்சணம் இருக்கு. சீமான் கூட்டத்தில் நடக்கிறது இல்ல, ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட்டத்தில் நடக்கிறது இல்ல, எடப்பாடி கூட்டத்தில் நடக்கிறது இல்லையா? ஆனா விஜய் கூட்டத்தில் அப்படி நடக்குது. அததான் கேக்குறேன். இன்னைக்கு 10 பேர் விழுந்திருக்கான் சார் தஞ்சாவூர்ல வண்டியில போனவன். அவனை விடுங்க சார். அவன் எத்தனை தடவை என்ன அவங்க செத்தா என்ன போய் பேசிட்டு போறாரு. இல்ல சார், நீங்க ரோட்ல போய் விழுறோம்னு நீங்க என்ன சார் பண்ண முடியும்? விஜய் வந்து ஒவ்வொரு பக்கமும் பின்னாடி வண்டியில போய் ஒவ்வொருத்தரையும் வீட்டுல வண்டியை பிடிச்சு வீட்டுக்கு கொண்டே விட்டுட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? என்ன எதிர்பார்ப்புன்னு எனக்கு புரியல. இன்னைக்கு ரோட்ல இருக்கக்கூடிய வண்டி வாகனம் கண்ட்ரோல் பண்றது விஜயா, போக்குவரத்து காவல்துறையா? தஞ்சாவூருடைய டெல்டா அமைச்சர்கள்னு ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அன்பில் மகேஷ் இருக்காரு, டிஆர்பி ராஜா இருக்காரு, கோவி செலியன் இருக்காரு, அவருடைய பள்ளிக்கல்வித்துறை. அவளை ஏங்க ஸ்டாலின் அவர்களே டெல்டா காரன் சொல்றாருன்னு தானே சொல்லி பேசுறாரு. முதலமைச்சரே டெல்டா காரங்கிறாரு. அதுக்கு மேல என்ன வேணும்? உட்கார்ந்து நீங்க எவ்வளவு விஷயத்தை நீங்க இந்த அமைச்சர்கள் எல்லாம் கேள்வி கேட்டு ஒவ்வொரு துறையை பத்தி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷோ, உயர்கல்வித்துறை கோவி செலியனோ எல்லாம் இந்த மாவட்டத்துல ஓட்டு வாங்கினவங்க சார். 4 கேள்வியை எடுத்து வைக்கல. யாராவது ஒருத்தர் பேரை குறிப்பிட்டு இவர் ஏதாவது வேலூர்ல பேசுறாரு, துறைமுருகனை பேசிருக்கலாம். நெல் கொள்முதல வந்து சரியா பண்ணாதனால அங்க வந்து எல்லாம் மணியா மாறி போச்சு அந்த இடத்துல. அப்ப இந்த இடத்துல நான் டெல்டா காரன்னு சொல்லி மக்கள் காதுல பூரா டால்டாவை ஊத்துறீங்களே, நீங்க போய் பாத்தீங்களா? எல்லா இடத்துக்கும் போறீங்களா? ஐயா ஸ்டாலின் என்ன பண்ணாரு? அங்க இருந்து பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை பூரா பேக் பண்ணி விவசாயிகளை வந்து ஆபீஸுக்கு கூட்டு வந்து உட்கார வச்சு பார்த்தாரு சார். இப்போ நீங்க டெல்டா காரன் காதுல டால்டா ஊத்துறீங்கன்னு சொல்றது நியாயம் தானே? மணல் மாஃபியாக்கள், கனிம வள கொள்ளைகள் நிறைய போகுது. யார் அந்த மணல் மாஃபியாக்கள்? ஒரு 2-3 பேரை சொல்லியிருக்கலாம்ல. அவங்களுக்கெல்லாம் ஒரு திகில ஏற்படுத்திருக்கும். விஜய் சொல்லிட்டாருங்க, நமக்கு 2-3 பேர் இருந்தா பரவாயில்ல. அதான் இருக்கு. அறப்போர் இயக்கம் லிஸ்ட் எல்லாம் விட்டாங்களே, அதெல்லாம் நீங்க பாத்தீங்க. அறப்போர் இயக்கம் கொடுத்த லிஸ்ட்டை இவர் 4 பேரை படிக்க வேண்டியதான விஜய். கொள்ளை அடிக்கிறது யாரு, கொள்ளை அடிக்க துணையா இருக்கிறது யாரு, இதெல்லாம் பேசணும்ல. பேச மாட்டேன்றாரு. கொள்ளை அடிக்கிறதுக்கு யாரை பத்தி பேசுறாரு இவரு? திமுக ஆட்சியை தாங்க சொல்றாரு அவரு. இதெல்லாம் கொள்ளை அடிக்கிறதுக்கு துணை போனது நீங்க தானே சொல்றாரு. யார் துணை போனாங்க? திமுக ஆட்சின்னு சொல்றாரு. எந்த மினிஸ்டர்? முதலமைச்சர் கூட சொல்றாரு. துணை முதலமைச்சர் சொல்லுங்க. சீஃப் மினிஸ்டரே சொல்றாருங்க நேரடியா. நான் அதனால தான் சொல்றேன், அவர் ஹெட்டையே கை வைக்கிறார். ஒரு மினிஸ்டர் மட்டும்னா இல்லன்னு ஒதுக்கலாம். இன்னைக்கு நீங்க திமுகவுடைய ஆட்சி இதை செய்யுதுங்கிறார். இதுக்கு மேல என்ன வெளிப்படை அடிக்கணும் அவரு? சீமானுக்கு அந்த வலிமை இருக்கு. அவரை தவிர வேற யார் பேசுறாங்க சொல்லுங்க? அவருடைய ஒவ்வொரு பேச்சையும் முழுமையா கேட்கக்கூடிய ஆள்ல நானும் ஒரு ஆள். எந்த பேச்சையும் மிஸ் பண்ண மாட்டேன். சீமான் அவர்கள் பேசுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஈடுபாடு உண்டு. அவருடைய எண்ணங்கள்லயும் கருத்துக்கள்லயும் எனக்கு வந்து பெரிய அளவுக்கு நேசிக்கக்கூடிய ஆளு, சீமானை நேசிக்கக்கூடிய ஆள். ஆனா சீமான் அவர்கள் பேசக்கூடிய மாதிரியே தான் வந்து விஜய் பேசணுங்கிறது கட்டாயம் இல்லை. இப்ப திமுக கூட இவங்க வந்து அடிபணிஞ்சு 25க்கு தான் போய் ஒன்னு சேர்றாங்கன்னா, நீங்க காங்கிரஸை மதிப்பீங்களா? நான் காங்கிரஸை மதிப்பேனா? ஏன்னா இது பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம்னு சொல்லியிருக்க மாட்டோமா? திமுக வச்சு செய்ய மாட்டாங்களா காங்கிரஸ? ஒத்த சீட்டு ஜெயிக்க திமுக விட்டுருமா காங்கிரஸ? எங்களுக்கு கூட சீட்டு கொடுத்துட்டாங்க, நாங்க கேட்ட 38 சீட்டு 2 ராஜ்யசபாவும் கொடுக்குறாங்க அப்படிங்கறனால உடன்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது காங்கிரஸ்க்கு வின்னிங். ஆனா காங்கிரஸ்க்கு 38 கொடுக்கும்போது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சும்மா இருப்பாரா? ராகுல் காந்தி இது வரைக்கும் 38+2 இருந்து கீழே இறங்கி வரலீங்க. பிடிவாதமா தான் இருக்காரு. இந்த 32க்கு நாங்க வாங்கிடலாமா, இல்ல 27 வரைக்கும் திமுக வந்துருச்சு, 29க்கு இழுத்துட்டோம், அவங்க 32 கேட்கறாங்கிறது பூரா இவங்க கற்றக்கூடிய கட்டுக்கதை. ஆதம் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடுமே கேட்போம். வணக்கம் நந்தகுமார் சார். வணக்கம் ஆதேஷ். எப்படி இருக்கீங்க? அட்டகாசமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும் சார். தஞ்சாவூர் தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தை பார்த்து விட்டு உட்கார்ந்துருக்கோம். திரு விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சை முழுசா பார்த்தோம். நான் நிறைய கேள்விகள் இருக்கு. முதல்ல தஞ்சாவூர் கூட்டத்தில் விஜய் எப்படி பேசியிருக்காரு, என்ன புதுசா பேசியிருக்காரு? இல்லை, ஓரளவுக்கு தஞ்சாவூரினுடைய ஸ்பீச் வந்து உள்ளபடியே அவர் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள்கிட்ட ஒரு அதிகமான வீச்சை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேச்சாக தான் நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பெரிய அளவுக்கு வந்து அவர் டெல்டா விவசாயிகளினுடைய பிரச்சனையை பேசியிருக்காரு. அதோட இந்த மணல் கொள்ளை, மலைகளையே முழுங்குறாங்க, விவசாயிகளுக்கு பற்றி பெரிய அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிறது இல்லை, நானும் டெல்டாக்காரன் தான் சொல்கிறாரே ஒழிய, டெல்டாக்காரன் சொல்லிட்டு காதில் டால்டாவை ஊற்றுறாரு. சொன்னார். ஆமாம். அப்போ வந்து நீங்கள் எண்ணத்தை வந்து நீங்கள் இது வரைக்கும் டெல்டாக்காரன் சொல்கிற அளவுக்கு நீங்கள் எண்ணத்தை செஞ்சுருக்கீங்க இது வரைக்கும்
அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய நீங்க சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் சம்பந்தம் இல்லை. நானும் அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா விவசாயி குடும்பத்துல நான் வந்து பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். விவசாயத்தை பத்தி எனக்கு தெரியாது, ஆமா ஆனா விவசாயிகள் படுற கஷ்டம் தெரியும் எனக்கு. சரி. அப்போ அந்த கஷ்டத்தை உணர்ந்தனால நான் விவசாய குடும்பத்துல பிறக்கணும்னு நினைக்கிறேங்கிறது உள்ளபடியே வந்து அது டெல்டா பகுதி மக்கள் மட்டும் இல்லை, எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் பரவாயில்ல. ஒரு ஏன்னா விவசாயிகள்னாவே ஒரு சாஃப்ட் கார்னர் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். சரி. ஏன்னா இன்னைக்கு நீங்க நானும் எல்லாரும் சாப்பிட்டு இந்த அளவுக்கு நமக்கு ஒரு உடம்பு உருவாக்கிருது. உயிரை கொடுத்தது உடம்பை கொடுத்தது என்னமோ தாயா இருந்தாலும் இந்த அளவுக்கு நம்மளை உடலை பெருக்கி இன்னைக்கு வந்து ஒரு 70 கிலோ 75 கிலோவில் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம்னா அதெல்லாம் விவசாயிகள் போட்ட உணவு தான். அவர்கள் கொடுத்த உணவை சாப்பிட்டு தான் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம். ஸோ அப்போ விவசாயிகள் மேலே எப்பயுமே வந்து எல்லா மனிதர்களுக்குமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். இன்னைக்கு விஜய் மாதிரி ஆட்கள் வந்து எல்லாருமே ஒரு செலிபிரிட்டியாக பார்த்து ஒரு அரசியல்வாதியாக பார்க்குற இடத்துல நானும் வந்து விவசாயியாக பிறந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க போது உள்ளபடியாக அது வந்து அந்த மக்களுக்கு வெறும் விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை, ஒரு காமன் மேனுக்கு கூட அது ஒரு அப்பீலிங்காக இருக்கும். பரவாயில்லடா. அப்போ ஒரு இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு விவசாயத்தை நோக்கி விவசாயிகளை நோக்கி ஒரு பார்வை திரும்புறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதோட நிறையா அவர் திமுகவினுடைய செயல்பாடுகளை பெரிய அளவுக்கு விமர்சிக்கிறாரு. மற்ற மீட்டிங்கை விடவே இதில் வந்து ரொம்பவே காட்டமாக விமர்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் நம்ம வந்து இப்போ இந்த சமீபமாக நாங்குநேரியில் முந்தானேத்து நடந்த அந்த அவலத்தையும் சுட்டி காட்டுறாரு. என்ன சுட்டி காட்டினாரு? அதாவது வந்து உங்களுடைய ஆட்சி தொடர்ந்தாவே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வேற யாரோ அவருடைய நண்பர் ட்வீட் போட்டாருன்னு அதையே சொல்கிறேன்னு சொல்லிட்டு திமுகவில் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு எப்படி சந்தி சிரிச்சிருக்குங்கிறது இன்னைக்கு விஜய் மட்டும் இல்லை, இன்னைக்கு எத்தனை எதிர்க்கட்சிகளும் சொல்லக்கூடியது வந்து இப்போ ஐயா மோடி அவர்கள் வந்தபோது கூட சிஎம்சின்னு தான் சொன்னார். இல்ல சார், கரப்ஷன் மாஃபியா கிரைம்ங்கிறத தான் பேசிட்டு இல்ல அந்த ட்வீட்டை பத்தி சொல்றாரு. ஸ்டாலின் தொடரட்டும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கட்டும். அது மட்டும் தான் அந்த ட்வீட் அவர் படிச்சாரா? அதுக்கு மேல எழுதின கருத்து எல்லாம் இவர் யார் எழுதுனாங்கன்னு வரைக்கும் எனக்கு தெரியும். இல்ல எனக்கு தெரியாது. நான் என்ன வீடியோ பார்த்ததோட சரி சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கேன், எனக்கு தெரியுது. அவர் சொல்றாரு அதுக்கு மேல அந்த கருத்தெல்லாம் எழுதிருக்காங்கல்ல, ஏன் அதையெல்லாம் படிச்சு ஒரு டீகோட் பண்ண மாட்டாரா திரு விஜய்? இல்ல அவருக்கு தேவையானதான் எடுப்பாரு சார். இது என்ன இது? அப்போ திமுகவை திட்டணும் அந்த வரியை மட்டும் நான் டெல்டா டால்டா திமுக என்னது ஓம் சக்தி பராசக்தி சோசியல் மீடியாவில் போறதெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், திரு விஜய் அவர்களுடைய ஸ்பீச் நான் கேட்கிறேன் சார். நீங்க வந்து பெருமையா புகழ்ந்து சொல்றீங்க, டிவிகே தொண்டர்கள் சொல்ற மாதிரி சொல்லி சரி சார் ஓகே. டிவிகே தொண்டர்கள் இல்ல, அதாவது தொண்டர்களையும் தாண்டி பொதுமக்களையும் இது ரீச் பொதுமக்களை ரீச் பண்ற மாதிரி என்ன இருக்கு? நான் கேக்குறேன் டெல்டா சொன்னீங்க சார். இல்லங்க சார் நான் சொல்லிறேன். டெல்டா அமைச்சர் ஒண்ணு இல்ல, டெல்டா நாங்குநேரியில ஒரே நிமிஷம், நாங்குநேரி இஷ்யூல யாருனே தெரியாது அதத்தான் நான் சொல்ல வரேன். அதை ஏன் டீகோட் பண்ணல திரு விஜய்? அப்போ யார் இத டீகோட் பண்ணணும், யார் ஆக்ஷன் எடுக்கணும்? என்ன சார் இது ஸ்வீப்பிங் ஸ்டேட்மென்ட்டா சொல்றாரு? இல்ல ஸ்வீப்பிங் ஸ்டேட்மென்ட் இல்ல, இது போற போக்குல ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இது விஜய் அவர்கள் இன்னைக்கு நாங்குநேரிய பத்தி பேசினதை நான் உள்ளபடியே வரவேற்கிறேன். நல்ல விஷயம். காரணம் என்ன, யாரு எவருனே தெரியாது, 3 பைக்ல வராங்க, 9 பேர் அங்க டீ கடையில சாப்பிட்டுட்டு இருந்தவங்களை போட்டு வெட்டிட்டு போறானுங்க. பக்கத்து ஊர்ல போய் வெட்டுறாங்க, இருந்தவர்களை கொண்டிருக்காங்க. ஆமா, இன்னொரு பக்கத்து ஊர்ல போய் வெட்டுறாங்க, அங்க 2 பேர் சாகுறாங்க. இதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு தமிழகம் தழுவிய போராட்டம் நடக்கல. நான் என்ன கேக்குறேன், சரிங்க சார். திரு விஜய் வந்து ஈரான்ல கொன்னதுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு பூரா இந்த 2 நாள்ல வந்து இன்னைக்கு பயங்கரமா நின்னு திமுக காரங்க கண்ணீர் சிந்துறதெல்லாம் பாத்தீங்களா? தேம்பி தேம்பி அழுதெல்லாம் பாத்தீங்களா? திமுக காரங்க மொத்தமா ஒட்டு மொத்தமா இன்னைக்கு வந்து என்ன ஆகி போச்சுன்னா நடிப்பு அரக்கர்களா மாறிட்டு இருக்காங்க. இப்போ ஏன் இப்ப இன்னைக்கு நாங்குநேரியில செத்ததுக்கு நம்ம தமிழர்கள் இல்லையா, அவங்களுக்கு கண்ணீர் விடக்கூடாதா? இத 10 நிமிஷம் பேசியிருக்கலாம்ல விஜய். நாங்குநேரி இஷ்யூவை விடுங்க சார். விஜய் பேசியிருந்தால் இது பெரிய தாக்கம் சார். இது டிஎம்கே வந்து டேமேஜ் ஃபேக்டர். இது ஆமாவா? நாங்குநேரி விஜய் பேசினனால தானே நீங்களாலுமே இத பத்தி விவாதிக்கிறோம். ஒரு வரியா அவர் பேசிட்டு போறாரு, எதையுமே ஒரு வரி ஸ்வீப்பிங் ஸ்டேட்மென்ட்டா சொல்லிட்டு போயினுங்கறாரு. இல்ல அது வந்து என்னன்னா கடுகு சிரித்தாலும் காரம் போகாதுங்கிற கதையா நீங்க எவ்வளவு தூரம் பேசுறீங்கிறது இல்ல, அதுக்கு மேல அவருக்கு தெரியும். இல்ல அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட். அதத்தான் அவரும் சொல்றாரு. இன்னைக்கு வந்து நான் பேசுறது தெரியாதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒண்ணுமே தெரியாதுங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. மேபி நீங்க இது பேசினதுக்கு விஜய் கேட்டாருன்னு தெரியல. இல்ல சார், ஆனா அவர் என்ன சொல்றாரு, இவங்க நச 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 நசன் பேசியே வந்து இது மாதிரி பண்றாங்க. அப்போ ஒருத்தர் பேச தெரியாம அமைதியா இருக்கானா அவனுக்கு வந்து அறியாமையில் இருக்கான்னு அவசியம் இல்ல, அவன் விஷயம் தெரிஞ்சு கூட அமைதியா இருக்கலாம். பேசுறவங்க எல்லாம் அறிவாளிங்கிறது இல்லைங்கிறத சொல்றாரு. இப்ப எல்லா இடத்துலயுமே நீங்க பக்கம் பக்கமா ஒரு பிரச்சனையை விளக்கணுங்கிற அவசியம் இல்லை. தலைவரனுடைய கடமை என்னன்னா நான் பாக்குறது, நீங்க எவ்வளவு நேரம் பேசுறீங்கிறது முக்கியம் இல்ல. ஒரு வரி பேசினா கூட அந்த வரி அந்த பிரச்சனைய மக்கள் விவாதிக்கக்கூடிய பிரச்சனையா நீங்க மாத்துறீங்களாங்க. இதுல என்ன விவாதம்? அவர் சொன்ன இப்ப நீங்க பாருங்க, இப்ப நம்ம இது வரைக்கும் 3 நிமிஷம் நாங்குநேரியை பத்தி மட்டுமே ஒரு விவாதம் சார். ஒரு விவாதம். நீங்க ஒன்னும் விஜய் ஆதரவாளர் கிடையாது, இல்ல நான் ஒன்னும் விஜய் எதிர்ப்பாளர் கிடையாது. நான் ஒரு பத்திரிகையாளரா கேள்வி கேட்கிறேன், நீங்க அரசியல் பார்வையாளரா சொல்லுங்க. ஒவ்வொன்னா பேசுவோம். இந்த தஞ்சாவூர் விஷயத்துல சார், தஞ்சாவூருடைய டெல்டா அமைச்சர்கள்னு ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அன்பில் மகேஷ் இருக்காரு, டிஆர்பி ராஜா இருக்காரு,
கோவி செலியன் இருக்காரு, அவருடைய பள்ளி அவ்வளவு கல்வித்துறை. ஏங்க ஸ்டாலின் அவர்களே டெல்டா காரன் சொல்றாருன்னு தானே சொல்லி பேசுறாரு. முதலமைச்சரே டெல்டா காரங்கிறாரு. அதுக்கு மேல என்ன வேணும்? உட்கார்ந்து நீங்க எவ்வளவு விஷயத்த நீங்க இந்த அமைச்சர்கள் எல்லாம் கேள்வி கேட்டு ஒவ்வொரு துறையை பத்தி, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷோ, உயர்கல்வித்துறை கோவி செலியனோ எல்லாம் இந்த மாவட்டத்துல ஓட்டு வாங்கினவங்க சார். ஆமாவா இல்லையா? ஆமா. திருவையாறு போன்றவங்க, துரை சந்திரசேகர் இருக்காரு, சிவாஜி கணேசன் எதிர்த்து ஜெயிச்சவர், அவரெல்லாம் இருக்காரு. அவரெல்லாம் ஒரு கொஸ்டின் பண்ணுங்களேன், 4 கேள்வியை எடுத்து வைக்கல. யாராவது ஒருத்தர் பேரை குறிப்பிட்டு இவர் ஏதாவது வேலூர்ல பேசுறாரு, துரைமுருகனை பேசிருக்கலாம். அந்த கான்டெஸ்ட்டை நீங்க விட்டுட்டீங்க. அவர் எந்த கான்டெஸ்ட்ல பேசுறாருன்னா, விவசாயிகளுடைய அந்த நெல் கொள்முதல்ல நெல்லா விளைஞ்சு போனது எந்த அளவுக்கு. இப்ப எடப்பாடியார் அவர்கள் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு போய் எல்லாத்தையும் வீடியோ வந்துச்சுல போனாரு, அதை கோடிட்டு தான் காமிக்கிறாரு. இந்த மாதிரி நெல் கொள்முதலை வந்து சரியா பண்ணாதனால அங்க வந்து நெல்கள் எல்லாம் மணியா மாறி போச்சு அந்த இடத்துல. அப்ப இந்த இடத்துல நானும் டெல்டா காரன்னு சொல்லி மக்கள் காதுல பூரா டால்டாவை ஊத்துறீங்களே, நீங்க போய் பாத்தீங்களா? எல்லா இடத்துக்கும் போறீங்களா? ஐயா ஸ்டாலின் என்ன பண்ணாரு? அங்க இருந்து பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை பூரா பேக் பண்ணி விவசாயிகளை வந்து ஆபீஸுக்கு கூட்டு வந்து உட்கார வச்சு பார்த்தாரு சார். சரி, அது பத்திரிகையில் நீங்க பாத்தீங்களா இல்லையா? பார்த்தோம். அப்ப நீங்க டெல்டா காரன் காதுல டால்டா ஊத்துறீங்கன்னு சொல்றது நியாயம் தானே? ஸ்டாலின் அவர்களை எடப்பாடி போறதுக்கு ஐயா போறதுக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் போயிருக்கணுமா இல்லையா? நான் ஒரு கேள்வி இல்ல நான் அந்த பதிலே ஒண்ணும் முடிக்கல. அப்போ எடப்பாடி அங்க போறதுக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் போயிருக்கணும். நீங்க டெல்டா காரன் தானே? முதலமைச்சர் ஸ்டாலினை கேள்வி கேட்கக்கூடிய விஜய் ஏன் ஒரு மாவட்டத்துக்கு போறாருல? அந்த மாவட்டத்துல அந்த ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் உள்ளார அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்களா இல்லையா? யாரையா ஒரு 2 அமைச்சர்களை கேள்வி கேட்க, நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? திரு கே நேரு, நீங்க டெல்டா பகுதி, நீங்க என்ன அன்பில் மகேஷ், நீங்க பொறுப்பு அமைச்சராங்க, என்ன பண்ணிருக்கீங்க? இந்த மினிஸ்டருக்கெல்லாம் பாஸ் யாரு? மினிஸ்டர் ஹூ இஸ் ரிப்போர்ட்டிங்? அது எனக்கும் ஸ்டாலினுக்கு மட்டும் தான் போட்டின்ற மாதிரி இருக்குது. இல்ல நான் சொல்றது நீங்க நான் ஸ்டாலினை மட்டும் தான் கேள்வி பண்றாரு இவரு. இல்ல நான் சொல்றது கவனிக்கல. வேற யாரையும் இப்போ ஸ்டாலின் ஐயாக்கு பிரஷர் ஏத்த பிரஷர் எங்க வரும்? கீழ ஸ்டாலின் ஐயா உடனே நீங்க சொல்ற மாதிரி நேருவை கூப்பிடுவாரு. ஐயா நேருவை கூப்பிடுவாரு, என்ன பிரஷர்? ஐயா அன்பில கூப்பிடுவாரு, ஐயா ராஜாவை கூப்பிடுவாரு. ஏப்பா அந்த ஆள் வந்து என்னை ஸ்டேஜ் ஏறி பேசி இந்த அளவுக்கு வந்து என்னை போட்டு தரக்குறைவா காதல டால்டா ஊத்துறீங்களான்னு கேட்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஸ்டாலின் அவர்கள் இங்க மினிஸ்டர் கிட்ட பிரஷரை தள்ளுவாரு. அதுதான் விஜயனுடைய டாக்டிக்ஸா நான் இங்க பாக்குறேன். அதை விட சீரியஸா இப்படி பண்ணலாம் இல்ல? ஒரு அமைச்சர் பெருமக்களை குறிவைத்து யாரோ ஒரு, நீங்க என்ன சார் பண்ணிருக்கீங்க? டிஆர்பி ராஜா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சார்? அவர்தான் இந்த வடிவேலு பாக்கெட்டை திறந்து காமிக்கிற மாதிரி இப்படி காமிக்கிறாரு. எடப்பாடியார் அவர்கள் வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னாரு. டிஆர்பி ராஜா எதை காமிச்சாரு? வெள்ளை பேப்பரை தூக்கி காமிச்சாரு. இந்த மக்கள் அரசியல்வாதிகளையும் அமைச்சர்களையும் வச்சுட்டு அந்த அதற்கு வந்து பொறுப்பா பதில் சொல்லுவாங்கன்னு அவங்கள கேள்வி கேட்க சொல்றீங்களா நீங்க? விஜய்க்கு நீங்க பொலிப்புரை எழுதாதீங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் அவங்கள கேட்கலன்ற மாதிரி இருக்கு. நீங்க இது விஜய் கேள்வி கேட்கறதுக்கு இல்ல. டிஆர்பி ராஜா வெள்ளை பேப்பரை காமிச்சதுனா இதுக்கு முன்னாடியே பல தடவை பேசியிருக்கேன். இல்ல சார், அப்படிப்பட்ட விஜய்க்கு என்ன பாட்டு இருக்கா? ஃபர்ஸ்ட் எது விஜய்க்கு இவங்க கிட்டலாம் கேட்டு பிரயோஜனம் இல்ல, நம்ம ஸ்டாலின் கிட்ட கேட்டுருவோம். எனக்கு தெரிஞ்ச எண்ணம் விஜய்க்கு வராதா? விஜயும் பாத்துருப்பாரா பாத்துருக்க மாட்டாரா? ஒரு வெள்ளை பேப்பரை தூக்கி காமிச்சத சார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போறீங்க, எதையாவது 2 மினிஸ்டர் அங்க இருக்கிறவங்களை நீங்க சீண்டி பார்க்கணுமா இல்லையா? இல்லங்க, அப்பதான் சிஎம் இன்னும் போக என்ன உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு கேட்பாரா இல்லையா? இல்ல நான் உங்க மொழி நடிலே சொல்றேன். இல்ல இன்னும் நீங்க ஒன்னும் அந்த விஜயனுடைய ஸ்ட்ராட்டஜி நீங்க புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராட்டஜி விஜயனுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, அங்க ஐயா ஸ்டாலின் அவர்களை அடிக்க அவருடைய பிரச்சனை வந்து அவரா அதை சொல்றாருல, அமைச்சர் பெருமக்கள் ஒரு பக்கம் பேசி நம்மளை தூக்கம் இல்லாம பண்றாங்க, இன்னொரு பக்கம் விஜய் எனக்கு தூக்கம் இல்லாம பண்றாங்க, அவரே தான் சொல்றாரு. அப்போ ஸ்டாலின் ஐயாவுக்கு அழுத்தத்தை கொடுக்க நீங்க டிஆர்பி ராஜாவையோ நேரு அவர்களையோ வேற அமைச்சர்களையோ கேட்கும் போது அது ஒண்ணும் பெருசா பேசப்படாது சார். ஸ்டாலின் ஐயாவுக்கு நீங்க பிரஷர் வைக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் அத்தனை பேர் இந்த கேள்வி வரும். அப்போ இது எல்லாமே விஜய் அவர்கள் மட்டும் இல்ல, ஸ்டாலின் ஐயாவும் திமுகவை சார்ந்தவங்களையும் பார்ப்பாங்க, அந்த இலாக்கா சார்ந்த அமைச்சர்கள் பார்ப்பாங்க. ஐயோ நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு பதிலா நம்ம பாசு கிட்ட போட்டு கொடுத்துட்டாரேடான்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேலை பார்ப்பாங்க. இதுதான் நடக்குது. மணல் மாஃபியாக்கள், கனிம வள கொள்ளைகள் நிறைய போகுது. யார் அந்த மணல் மாஃபியாக்கள்? ஒரு 2-3 பேரை சொல்லியிருக்கலாம்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு திகில ஏற்படுத்திருக்கோம். விஜய் சொல்லிட்டாருங்க, நம்ம 2-3 பேர் இருந்தா பரவாயில்ல, அதான் இருக்கு. இப்ப நீங்க அறப்போர் இயக்கம் லிஸ்ட் எல்லாம் விட்டாங்களே, அதெல்லாம் நீங்க பாத்தீங்க? அறப்போர் இயக்கம் கொடுத்த லிஸ்ட் இவர் 4 பேரை படிக்க வேண்டியதானே விஜய்? ஏன் சார் அவங்க விஜய்க்கு சார் ஒரு தியாகிகளுடைய பேரை படிக்கலாம் சார். ஒன்லைனா தான் பேசுவாரா விஜய்? எதையுமே ஒன்லைனா இல்ல சார். அத விலாவரியா பேச மாட்டாரா? நீங்க ஒன்லைன் இவர் பேசுறது என்ன சார் இது? இப்ப என்ன சக்தி பராசக்தி திமுக தீய சக்தி எல்லாம் சொல்றாரு. அவர் மீம பார்த்து தான் பேசுறாரு. அவரே வாட்ஸ்அப்ல வரதெல்லாம் பேசினுக்கிறாரு. சொல்லியே தானே சொல்றாரு. அவர் நான் சொல்றேனே சொல்லலையே, இந்த மாதிரி செய்தி பாக்குறேன்னு சொல்லி தான் குழந்தைங்க பேசுதுன்றாரு அவரு. அதத்தாங்க சொல்றாரு, சின்ன குழந்தை கூட பேசுதுங்கறாரு. சின்ன குழந்தைங்க பேசாத, சின்ன குழந்தைங்க பேசுதுன்னு சொல்லல மாதேஷ், நீங்க அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். சின்ன குழந்தைங்க கூட புரிஞ்சு வச்சிருக்குது திமுக ஒரு தீய சக்தின்னு, அப்படிங்கிற ஒரு தோரணையில சொல்றாரு. அப்போ இன்னைக்கு அறப்போர் இயக்கமா வந்து இப்ப இவங்க என்ன கொண்டு வராங்க தமிழக அரசுல, நீங்க எந்த அளவுக்கு கனிம வள கொள்ளை அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஒன் டைம் ரெகுலரைசேஷன், ஒரு ஃபைனை கட்டிட்டு நீங்க பண்ணிடலாம். நீங்க மலை ஆட்ட போட்டீங்கனாலும் சரி, நீங்க டன்னா நீங்க கொள்ளை அடிச்சீங்கனாலும் சரி,
நீங்க இப்ப இன்னைக்கு வருமான வரிக்கு சொல்லுவாங்க கொள்ளை பாருங்க. அடிக்கிறது இந்த யாரு, fine- கொள்ளை அடிக்க துணையா இருக்கிறது யாரு, இதெல்லாம் பேசணும்ல. யாரு ஏன் பேச மாட்டேன்றாரு? இல்ல கொள்ளை அடிக்கிறதுக்கு யார யாரு பத்தி பேசுறாரு இவரு? ஏங்க திமுக ஆட்சியை தாங்க சொல்றாரு அவரு. இதெல்லாம் கொள்ளை அடிக்கிறதுக்கு துணை போனது நீங்க தானே சொல்றாரு. யார் தோண போனாங்க? திமுக ஆட்சின்னு சொல்றாரு. அதான் எந்த மினிஸ்டர்? ஏங்க என் முதலமைச்சர் கூட சொல்றாரா? ஒட்டுமொத்த துணை ministry முதலமைச்சர் சொல்றாருங்க. இருக்காரா? சொல்ல சொல்லுங்க. சீஃப் மினிஸ்டரே சொல்றாருங்க நேரடியா. நான் அதனால தான் சொல்றேன், அவர் ஹெட்டையே கை வைக்கிறார். ஒரு மினிஸ்டர் மட்டும்னா இல்லைன்னு ஒதுக்கலாம். இன்னைக்கு நீங்க திமுகவுடைய ஆட்சி இதை செய்யுதுங்கிறார். இதுக்கு மேல என்ன வெளிப்படை அடிக்கணும் அவரு? இதுக்கு மேல என்ன மாதிரி சொல்லணும்? இப்போ ஒன் டைம் ஃபைன் கட்டி ரெகுலரைசேஷன் பண்றாங்க தமிழ்நாட்டில், தெரியுமா தெரியாதா? நீங்க எவ்வளவு சட்டத்துக்கு புறம்பா நீங்க வந்து கனிம வள கொள்ளை அடிச்சிருந்தாலும் மணல் திருட்டு பண்ணியிருந்தாலும் ஒன் டைம் ஃபைனை கட்டிட்டு நீங்க எல்லாம் புனிதாத்மாக்கள் ஆயிரலாம். பாவ மன்னிப்பு கேட்டீங்கன்னா உங்களை எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுட்டு புனிதாத்மாக்கள் ஆக்கிடுவாங்க. இதுக்கா சார் அரசாங்கம் தேவை நமக்கு? அப்ப நாளைக்கு நம்மளை பார்த்து எல்லாருமே எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு இப்ப இன்னைக்கு வந்து நீங்க எத்தனை கற்பழிப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை வீடு பூந்து கொள்ளை அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை கஞ்சா போதையில போய் எத்தனை பேர்த்த வெட்டி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு தடவை நீங்க இந்த ஃபைனை கட்டிருங்க, நாங்க உங்களை மன்னிச்சு விட்டுறோம்னா இதை விட ஒரு கேவலமான அரசாங்கம் ஏதாவது ஒரு இஷ்யூவை எடுத்து அதை ஒரு 10 நிமிடமாவது அவர் வந்து கொஞ்சம் விலாவரியா பேசினால், டீகோட் பண்ணா அது உண்மையிலே பத்திக்கணும் அந்த விஷயம். இனி அந்த இஷ்யூ அதுக்கு வந்து சிஎம் உடனே பதில் கொடுக்கணும். அந்த மாதிரி விவாதமோ இல்ல எதிர்க்கட்சிகள் விஜய் இதை கேள்வி கேட்கிறார், நம்ம இதை கேள்வி கேட்க மாட்டோம், நம்மளும் இதை கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே விஜய் பேச மாட்டார். வராரு சேம் இல்ல ஒரே அது முன்னாடி எல்லாம் ஒரு ஸ்கிரிப்டா இருந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் அந்த ஊர் பெருமையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து போன முறை வந்து முதல்ல அந்த கை நீட்டி உறுதிமொழி எடுத்தாரு. இந்த முறை கடைசியா அதை எடுக்கணும்னு யாரோ சொல்லியிருக்காங்க, அதனால கடைசியா எடுக்கிறாரு. நான் ஒன்னும் பாக்குறேன் அவர்கிட்ட. இன்னொன்னு வாக்குறுதின்னு ஒண்ணு கொடுத்தாருல, முதல்ல அது வாக்குறுதினே அவர் சொல்லல. ஃபர்ஸ்ட் விஷன்ங்கிறார் அவர். விஷன் நம்ம ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்யறதுக்கு சார் அது விஷன் முன்னுரிமை கொடுக்கப்படும் சார். ஓகே, விஷனா கூட இருக்கட்டும். நீங்க ஒரு வாக்குறுதியை கொடுக்குறீங்க, அந்த வாக்குறுதிக்கான அந்த தன்மை வரிக்கு வரி அவர் பேச்சு மொழியிலேயே அதை சொல்றாரு. ரைட், ஓகே. எப்படியோ என்ன மொழி நடையோ ஆளாளுக்கு எங்க அண்ணன் சீமானுக்கு ஒரு மொழி நட கடத்தல இருக்கு. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பார்த்து படிக்கிறாரு. எல்லாருமே ஆளாளுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவருமே ஒரு பேப்பரை வாங்கி படிக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல். நீங்க ஒரு வாக்குறுதியை சொல்றீங்க, நீங்க செய்யக்கூடிய தன்மை படித்தவர் தான் விஜய். ஓகேங்களா? அதை எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு உரத்த குரல்ல சொன்னா, அவர் பாட்டு போற போக்குல அப்படியே வரிசையா எதையோ எழுதி கொடுத்தாங்க நம்ம படிக்கலான்ற மாதிரி படிக்கிறாரு சார். நீங்க பாத்தீங்களா அந்த வீடியோ? பார்த்தேன் ஃபுல்லா பார்த்தேன். அப்படியே வரிக்கு வரி படிக்கிறாரு சார். அப்படியே இல்ல நான் கேக்குறது, அவருக்கு எதுகை மோனை பஞ்ச் இந்த இடத்துல ஏத்தி இறக்கம் இல்லங்கிறது உங்களுடைய குறைபாடு இல்ல. ஒரு ஸ்ருதி இல்ல, அவர் நல்ல விஷயங்களை வந்து வாக்குறுதியா கொடுக்கறாருங்கிறது குறைபாடு. அதுல ஒரு வலிமையே இல்ல. அவர் சொல்ற அந்த வார்த்தையில செய்ய போறேன், நான் ஆட்சிக்கு வந்தா இதை செய்வேன் அப்படின்னு மக்களுக்கு போய் சேர்ற அளவுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்ல. அதுல அந்த வார்த்தைக்கான ஒரு வலிமையே இல்லாம இருக்குது சார். அது எனக்கு புரியல. ஏன்னா பாத்தீங்களா அந்த வீடியோ? பார்த்தேன். நான் திருப்பி அந்த வாக்குறுதிகளை வந்து 2 தடவை கூட பார்த்தேன். ஒளிபரப்பாங்க போது பக்கத்துல போட சொல்றேன். தாராளமா பாடலாம். ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப அதை தான் கேட்கிறேன். அவர் அந்த டைலாக் டெலிவரி சரியில்லைங்கிறது உங்க பிரச்சனையா, இல்ல அவர் சொன்ன வாக்குறுதிகள் இல்ல விஷன்ங்கிறத சொன்னதுல ஏதாவது குறைபாடா? இல்ல ஸ்டாலின் அவர் சொன்னதுல வந்து குறைபாடு இருந்தா பரவாயில்ல. ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஐ பிச்சில வருது. அவர் அங்கிளை விட்டுட்டார், நீங்க ஒன்னும் அங்கிளை விட மாட்டேன். இல்ல நான் விடல. சரி, ஓகே. ஆனா இவர் இந்த வாக்குறுதிகள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு வேகத்தோடு சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு அதை கடத்தணும் இல்ல? இல்ல மதேஷ், அதுதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா மத்தவங்க எல்லாம் ஏமாத்துறாங்க. அதாவது என்னுடைய கேள்வி என்னன்னா, அவர் கொடுத்த அந்த விஷன்னு சொன்னதுல குறைபாடு இருந்தீங்கன்னா அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அவர் சொன்ன டைலாக் டெலிவரி சரியில்லைன்னு நீங்க ஒரு சினிமா டைரக்டர் மாதிரி கேக்குறீங்களே சார். இந்த இடத்துல அவர் ஏத்தி இறங்கி இருக்கணும் சார். நான் டைரக்டர் இல்ல சார். அவருக்கு ஏதோ டைரக்ட் பண்றாங்க, அது அவர் சரியா பண்ணலையோ அப்படின்னு நான் பாக்குறேன். இல்ல இது வந்து உங்களுடைய பார்வை, அதை நான் தப்பு சொல்லல. போன முறை ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் பரவச்சுல சோஷியல் மீடியாவுல, அதை நான் நம்பல. நினைக்கிறீங்களா? நான் நம்பல. அப்படின்னா 17வது பக்கத்தை மட்டும் போறதுக்கு என்ன காரணம் இருக்கு? நான் சொல்றேன், அதை நான் நம்பல. இது யாரும் வந்து எடிட் பண்ணி ஒன்னு பரவி விட்டுருக்காங்க தான் நான் முன்னுமுறை நினைச்சேன். ஆனா இந்த முறை அவர் வரிக்கு வரி என்ன ஏதோ சில வார்த்தைகள்லாம் நான் அவர் பேசும்போது நோட் பண்ணேன். இந்த வார்த்தையெல்லாம் அவர் சொல்லும்போது கரெக்டா அதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் அப்படியே இருக்கும் போல தெரியுது எனக்கு. அப்படி ஃபீல் ஆகுது. இது நான் உண்மையிலேயே அப்ப எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு. உங்களுடைய ஃபீலிங்ஸை நான் கண்ட்ரோலே பண்ண முடியாது மதேஷ். உங்க ஃபீலிங் உங்களுடைய ஃபீலிங் தான். மக்களுக்கு நீங்க இப்ப நான் என்னுடைய ஃபீலிங் என்னுடைய தலைவன் உள்ள இருந்து பேசணும் சார். இல்லைங்க, உள்ளார பேசணும் சார். எந்த தலைவர் பேசுறாரு சொல்லுங்க நீங்க? சீமானுக்கு அந்த வலிமை இருக்கு. அவரை தவிர வேற யார் பேசுறாங்க சொல்லுங்க? சீமான் பேசுறாரு சார். அவரை தவிர வேற யார்? 2 மணி நேரம் பேசுறாரு, 1.25 மணி நேரம் மாநாட்டுல. சீமானுடைய பேச்சுக்கு நான் பெரிய ரசிகன். அவருடைய ஒவ்வொரு பேச்சையும் முழுமையா கேட்கக்கூடிய ஆள்ல நானும் ஒரு ஆள். எந்த பேச்சையும் மிஸ் பண்ண மாட்டேன். சீமான் அவர்கள் பேசுறதுல எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. அவருடைய எண்ணங்கள்லையும் கருத்துக்கள்லையும் எனக்கு வந்து பெரிய அளவுக்கு நேசிக்கக்கூடிய ஆளு, சீமானை நேசிக்கக்கூடிய ஆள். ஆனா சீமான் அவர்கள் பேசக்கூடிய மாதிரியே தான் வந்து விஜய் பேசணுங்கிறது கட்டாயம் இல்லையா? அதை எதிர்பார்க்கல. இப்ப எனக்கே வாக்குறுதி ஒரு விஷன் சொல்றாரு, அந்த விஷனுக்கான ஒரு இதுவே இல்லையா அவர்கிட்ட? ஒரு வேகமே இல்லையா, ஒரு ஃபோர்ஸே இல்லையா எழுதி கொடுத்து? இல்ல, அவர் வந்து ஒரு 14-15 ஐட்டம் படிக்கிறாரு. அப்போ வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து அந்த டைம் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் ஆனா பல விஷயங்களை சொல்றாரு. உரத்தட்டுப்பாடுல இருந்து எப்படி பதிக்க வச்சு அதை வந்து
கொண்டு வரீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு. ஒரு 14-15 ஐட்டங்களை வந்து அவர் சொல்றாரு. விவசாய கடன் ரத்து, மற்றவங்கள மாதிரி நம்ம வந்து எல்லா விவசாய கடனையும் நாங்கள் தள்ளுபடின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தகுதியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். இப்போ என்ன சொல்றாரு, அப் டு 5 ஏக்கரா வரைக்கும் வச்சிருக்கவங்களுக்கு நீங்க வாங்கின விவசாய கடன் தள்ளுபடி பண்றோம். 5 ஏக்கருக்கு மேல இருக்கவங்களுக்கு ஆராயப்படும். அந்த 50% அது முழுசா சொல்லுது, 50% வரைக்கும் தள்ளுபடி பண்ணலாம். அது முடியுமா முடியாதாங்கிறத சின்சியரா நாங்க ஆய்வு பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு 2 ஏக்கரா வச்சிருக்கிறவங்க வரைக்கும் இல்ல நிலம் இல்லாதவங்களை அந்த மாதிரி ஆட்கள் மாநிலத்திலேயோ மத்தியிலேயோ வேலையில இல்லாதவங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி தொழில் கல்வி, மருத்துவ படிப்பு, ITI இது போன்ற அனைத்து படிப்புகளுக்கும் நம்ம இலவசமா கொடுப்போம். அப்போ இதுலெல்லாம் அவங்க சொல்லிக்கிட்டு வரக்கூடிய விஷயங்களை ஒரு 14-15 ஐட்டம் சொல்றாரு. அதுல ரேஷன் கடையை பத்தி பேசுறாரு. 500 ரேஷன் கார்டுக்கு ஒரு ரேஷன் கடையை போடணுங்கிறாரு. ஒரு ஆண் விற்பனையாளருக்கு வந்து ஒரு ஆண் இடையாளர், ஒரு பெண் விற்பனையாளருக்கு பெண் இடையாளர். இந்த மாதிரி வந்து அரசாங்க வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாம தனியார் வேலை வாய்ப்புலையும் ஒரு உத்தரவாதத்தை கொண்டு வரணும். இந்த மாதிரிலாம் பல விஷயங்களை வந்து அவரு பேசுறாரு. மீனவர்களை வந்து எந்த அளவுக்கு வந்து பாதுகாக்கப்படணுங்கிறது, விவசாயிகளுடைய நலன் சார்ந்து பேசுறாரு. குழந்தைகள், மகளிர், இளைஞர்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும். இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்களை பேசுறாங்க. அப்ப இந்த கருத்துக்கள் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நம்ம விவாதிக்கலாம். எதுகமோனையோட அவர் பேசல சார். அந்த இடத்துல வந்து பிச்சை ஏத்திருக்கணும் சார். இந்த இடத்துல வந்து வாய்ஸ் மாடுலேஷன்லாம் பத்தல சார்ங்கிறது எனக்கு ஏற்படுது. விஜய் படம் நல்லா இல்லன்னு நான் சொல்றேன். யா சார், விஜய் படம் நல்லா இருக்கும் சார். அவர் அரசியல் டெலிவரியே சரியில்லைன்றீங்களா? டயலாக் டெலிவரி தலைவர் என்னத்தையா எழுதி கொடுக்குறாங்க. இவர் அதுக்கு போய் காலையில 10 மணிக்கு கிளம்புறாரு. அப்புறம் வந்து உங்கள் விஜய் வராருன்னு பாட்டை வேற போட்டுக்கிட்டு அப்போ கேமரா வச்சு அப்ப வந்து அந்த பேப்பரை வந்து அந்த மேடையில் இருக்கிற பேப்பர் அப்ப பார்த்துதான் அப்ப விஜய் பேசுறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அந்த பகுதியை பேசும்போது அவர் பாட்டுக்கு என்னவோ ஒரு ஃப்ளோவா பேசிட்டு அப்படியே விஜய் நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ற குறைச்சு மதிப்பில்லை. இன்னைக்கு அவரே சொல்றாரு, கடலுக்குள்ள போய் ஆய்வு செய்யறேன்னா ROV-யா ஏதோ சொன்னாரு. ஆமா, ரிமோட்லி ஆபரேட்டட் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு அந்த அளவுக்குலாம் வந்து அந்த அணையில இருக்கக்கூடிய சுவர்கள் எல்லாம் நீர்ல ஆயிலே போயிட்டு அதெல்லாம் வந்து ROV பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நான் பேசாதனாலேயே எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் தெரியாத ஆளுன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. சரி, தெரிஞ்சதை பூரா பேசணுங்கிற அவசியமே இல்ல. மக்கள் கிட்ட அவர் பேசக்கூடிய மொழிகள் எப்படி இருக்குன்னா, மக்கள் கிட்ட எமோஷன் பாருங்க. அவர் சொல்றாரு மத்தவங்களுக்கு எல்லாம் இது ஓஷியானிக் எமோஷன்ங்கிறாரு. அவர் சொல்லும் போது இது சாதாரண எமோஷனல் கனெக்ட் இல்ல, ஓஷியானிக் எமோஷன்ங்கிறார். அப்ப இது வந்து எங்களுக்கு என்னமோ தேர்தலுக்கு உண்டான கனெக்ஷன் நீங்க நினைச்சுக்காதீங்க. ஒவ்வொரு வீட்லயும் வந்து நாங்க அண்ணன் தம்பியா, அக்கா தம்பியா, அண்ணன் தங்கச்சியா, அப்பா மகனா, அம்மா மகனா, இந்த அளவுக்கு வந்து எங்களுடைய எமோஷன் இருக்கு. இது சாதாரண எமோஷன் இல்ல, ஓஷியானிக் எமோஷன்ங்கிறாரு. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த எதுகை மோனை பத்தலாம் அவங்க யாருமே பார்க்க மாட்டாங்க. எமோஷன் கடத்துறாரு. அதாவது அவர் வந்து என்னன்னா ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணணும். இல்ல சிம்பத்தி வேற, எமோஷன் வேற. சிம்பத்திங்கிறது பரிதாப உணர்வு, எமோஷன்ங்கிறது உள்ளார்த்தமான உணர்வு. அப்ப அந்த எமோஷனலா கனெக்ட் ஆகுறாரு. இப்ப அப்பா பையன் பாசம் வந்து என்ன சிம்பத்தியா? இல்ல, அது எமோஷன். சிம்பத்திங்கிறது வேற. ஒருத்தருக்கு இது பாதிக்கப்பட்ட அச்சா என்னையா இந்த ஆள் பாதிக்கப்படுறாரு. இப்ப கரூர் இன்சிடென்ட்ல வந்து நம்ம நினைச்சோம்ல, என்ன திமுக வந்து இந்த மாதிரி பண்ணி விஜய்க்கு வந்து இவ்வளவு கெட்ட பேரை உண்டு பண்றாங்களே அப்படின்னு மக்கள் நினைச்சது அது சிம்பத்தி. எதையுமே வெளிப்படையா இன்னும் கொஞ்சம் தீர பேச மாட்டேன். எதை பேசலாம் நான் சொல்றேன். கரூர் இன்சிடென்ட்ல இருந்து ஜனநாயகன் வரைக்கும் சதி நடக்குதுன்றாரு. யாரால சதி நடக்குது? யார் உங்களுக்கு சதி பண்றாங்க திரு விஜய்? சொல்லுங்க. கேள்வி நான் தான் கேட்கிறேன். இப்ப யார் உங்களுக்கு சதி பண்றாங்க? இப்ப அவரு கூட சொல்லும் போது ஐயா ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிச்சு கூட பட்டும் படாம பூசாம பேசினாரு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவருக்கு நன்றின்றாரு. அப்போ நீங்க பராசக்தி படத்துக்கு நீங்க சர்டிபிகேஷன் கொடுக்கிற வரைக்கும் இவங்க ஜனநாயகனை பத்தி யாருமே பேசல. சரி, அத கூட தான் சொன்னாங்க. பராசக்திக்கு கிடைச்ச சர்டிபிகேஷன் அப்படியே கேட்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். இல்ல பூசாம முழுகாம பேசுறாருங்கறத விட என்ன விமர்சனம் வேணும்? பராசக்திக்கு சர்டிபிகேட் கிடைச்சது, பராசக்திக்கு சர்டிபிகேட் கிடைச்சது, எனக்கு கிடைக்கல, ஜனநாயகனுக்கு கிடைக்கல அப்படின்றதையாவது அவர் பேசணும்ல. அதானே பேசுறாரு சார். அவருக்கு சதி நடக்குது சார். விஜய்க்கு எதிரான சதிகளை சொல்றாரு இவரு. ஒன்லைனா சொல்றாரு. யார் சதி பண்றது? ஸ்டாலின் பண்றாரா? மோடி பண்றாரா? அமித்ஷா பண்றாரா? யாரையாவது சொல்லுங்க ஐயா. நீங்க பாட்டு சதி பண்றேன்னா யாருக்கிட்ட, மக்கள் கிட்ட என்ன சொல்றீங்க? சார், ரோட்டு கடையிலயும் டீ கடையிலயும் பேசுறாங்கல்ல, விஜய்க்கு ஏங்க விஜயை ஃப்ரீயா விட மாட்டேன்றாங்க, அவருக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடு போடுறாங்கன்னு. இந்த மாதிரி விஜயும் அப்படியே பேசிட்டு போறாரு. டீ கடையில பேசுறாங்களா இல்லையா? நீங்களே சொல்றீங்களா? அதைத்தான் விஜய் சொல்றாரு. என்னுடைய சிரமத்தை நான் பேசுறதை விட எப்ப வந்து என்னுடைய பிரச்சனைகளை அடுத்தவங்க பேசுறாங்களோ அப்ப என்னுடைய பிரச்சனை மக்கள்கிட்ட கடத்தப்பட்டுருச்சு. அவர் இனிமேல் அதை பத்தி பேசணுங்கிற அவசியமே இல்ல. விஜய்க்கு நீங்க சொன்னதுதான். விஜய்க்கு சம்பந்தப்பட்டவர்களை எப்ப அம்பலப்படுத்த போறாங்க? ஒரு அரசியல் விஜய்க்கு சதி பண்றவங்க கரூர்ல இருந்து ஜனநாயகன் படம் வரைக்கும் சதி பண்றாங்கன்னு சொல்றாருல்ல, அவங்களை எப்ப அம்பலப்படுத்துவார்? கோர்ட் ஏரியா தானங்க பேசிட்டு அம்பலப்படுத்துவார். கோர்ட் ஏரியா தானே சொன்னாங்க இவங்க. இந்த இடத்துல வந்து எங்களுக்கு கரூர்ல என்னென்னலாம் பிரச்சனைகள் நடந்துச்சுங்கிறத
இதுக்கு மேல என்ன அம்பலப்படுத்த வேண்டியது இருக்கு? அதே விஜய் போன தடவை ஒரு ஈரோடு மீட்டிங் நினைக்கிறேன், நான் வந்து பேசலன்னு சொல்றாங்க, அப்ப என்னுடைய பிரச்சனை நான் யாரை எதிர்க்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா புரியலான்னு கேட்கிறாரு. எல்லாமே புரியுதுன்றாங்க. உங்களுக்கு புரிஞ்சா சரிங்கிறாரு. எஸ்ஓபின்றதே இவருக்கு மட்டும்தான்றாரு அவரு. ஒண்ணு. இன்னொன்னு, இந்த எஸ்ஓபி இன்னும் சில நாட்கள்ல கோட் ஆஃப் கான்டக்ட் அவர் சொல்ற மொழி அப்படிதான் இருக்கு. கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துச்சா எந்த கொம்பனாலும் நிறுத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எவனாலும் தடுக்க முடியாதுன்ற துணியில சொல்ல வராரு. சொல்றது வந்து ஒரு கட்சி வந்து நீங்க திமுக வந்து எஸ்ஓபி போட வைங்க, இன்னொரு எதிர்க்கட்சி வந்து பாத்தீங்கன்னா நாங்க இவங்கள வேற வழியா பேசுறோம், 2 பேரும் சேர்ந்து நம்ம 2 பேர் தான் மாத்தி மாத்தி வரணும், இவரை வரக்கூடாதுங்கிற எண்ணத்துல பேசுறாரு. அதாவது திமுக நான் கேக்குறது ஒரே ஒரு கேள்வி மட்டும். இல்ல விஜய் எதிர்க்க திமுகவும் அதிமுகவும் கூட்டு சேர்ந்துருச்சு. அவருடைய வாதம். என்னுடைய வாதம் அதுல உடன்பாடு இல்ல. நீங்க எந்த கட்சி எதிர்த்தால் இப்ப விஜய் அவர்கள் அதிமுக எதிர்க்கும் போது அதிமுக வந்து கை கட்டி ஆஹா விஜய் பரவாயில்ல நீங்க புதுசா வந்திருக்கீங்க என்னை எதிர்ங்க நாங்க வேடிக்கை பாக்குறேன்னு சொல்லுவாங்களா? நீங்க யார குற்றப்படுத்தி சொல்றீங்களோ அவங்க திருப்பி உங்களை மேல விமர்சிக்கத்தான் செய்வாங்க. இது அரசியல். இது எல்லாத்தையும் எதிர்த்து தான் ஆகணும். இப்ப நான் கேட்கறது என்னன்னா, இது வரைக்கும் நீங்க எத்தனையோ தலைவர்கள் மீட்டிங் நடத்தி பார்த்திருக்கீங்க. இது வரைக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் சீமான் அவர்கள் மீட்டிங் எங்கேயாவது 5000 பேருக்கு மேல வரக்கூடாதுன்னு கண்டிஷன் இருக்கா? அப்படியெல்லாம் கிடையாது. ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு 5000 பேருக்கு மேல வரக்கூடாதுன்னு கண்டிஷன் இருக்கா? ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு, ஐயா உதயநிதி ஸ்டாலின், இளம்பெரியார், ராஜேந்திர சோழன், ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 5000 பேருக்கு மேல வரக்கூடாதுன்னு இருக்கா? ஏன் விஜய்க்கு மட்டும் 5000 பேருக்கு மேல வரக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுறீங்க? எஸ்ஓபி இவங்க கூட்டம் ஒரு தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயே நடக்காத ஒரு அவலமான ஒரு நிலை, நடக்கக்கூடாத ஒரு நிலை. தமிழ்நாடு அவ்வளவு கேவலமான மாநிலம்ங்கிறீங்களா நீங்க? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அந்த அளவுக்கு மட்ட ரகமான ஆட்கள் நீங்க நினைக்கிறீங்களா? 5000 பேருக்கு மேல கூடுனா வந்து அங்க எல்லாமே சந்தி சிரிக்குங்கிற அளவுக்கு தான் தமிழ்நாடுனுடைய லட்சணம் இருக்கு. சீமான் கூட்டத்தில் நடக்கிறது இல்ல, ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட்டத்தில் நடக்கிறது இல்ல, எடப்பாடி கூட்டத்தில் நடக்கிறது இல்லையா? ஆனா விஜய் கூட்டத்தில் அப்படி நடக்குது. அதான் கேக்குறேன். இன்னைக்கு 10 பேர் விழுந்திருக்கான் சார் தஞ்சாவூர்ல வண்டியில போனவன். அவனை விடுங்க சார். அவன் எத்தனை என்ன அவங்க செத்தா என்ன போய் பேசிட்டு போறாரு. இல்ல சார், நீங்க ரோட்ல போய் விழுறோம், நீங்க என்ன சார் பண்ண முடியும்? விஜய் வந்து ஒவ்வொரு பக்கமும் பின்னாடி வண்டியில போய் ஒவ்வொருத்தரையும் வீட்டுல வண்டியை பிடிச்சி வீட்டுக்கு கொண்டே விட்டுட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? என்ன எதிர்பார்ப்புன்னு எனக்கு புரியல. இன்னைக்கு ரோட்ல இருக்கக்கூடிய வண்டி வாகனம் கண்ட்ரோல் பண்றது விஜயா, போக்குவரத்து காவல்துறையா? சொல்லுங்க. ரோட்ல வாகனங்கள் எப்படி போகணும்ங்கறத ஒரு 5 பேர் இன்னைக்கு விழுந்திருக்கான் சார். விழுந்த ஒரு ஆள் இருங்க, அந்த வீடியோ என்ன காட்றேன். நான் பார்த்தேன் சார், நானும் பார்த்தேன். ஒண்ணு இல்ல, இப்போ நீங்க ரோட்ல வண்டியில பேசலாம்ல, அவர் வண்டி மேல ஏறி நின்னு பேசுறாருல, என் வண்டியை ஃபாலோ பண்ணாதீங்க சார். எத்தனை தடவை சொல்லியிருக்காரு சார் அவரு? என்ன சார் சொல்றீங்க? நீங்க ட்விட்டர்லாம் கூட எடுத்து பாருங்க சார். எங்கேயாவது எந்த அரசியல் கட்சி தலைவராவது என் மீட்டிங்க்கு நோயாளிகள் வராதீங்க, கர்ப்பிணிகள் வராதீங்க, உடல் உபாதை இருக்கீங்க வராதீங்க, பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் வராதீங்க, குழந்தைகள் வராதீங்க, கை குழந்தைகளை தூக்கிட்டு வராதீங்க, எந்த கட்சி தலைவராது இது வரைக்கும் இன்னன்னார் என் மீட்டிங்கு வராதீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? சரித்திரத்திலே இதான் சார் முதல்ல. தொடர்கதையா இருக்கே சார் இவங்க கட்சி கூட்டத்துக்கு மட்டும். அது யார் சார் கண்ட்ரோல் பண்ணணும்? யார் சார் கண்ட்ரோல் பண்ணணும்? விஜய் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இவங்கனாவே கழுகு பார்வையில பாத்துங்கறாங்க. இந்த உண்மையிலே விஜய் கூட்டனாவே கழுகு பார்வையில பாக்குது. யார் பார்க்க வேண்டிய ஆளுங்க பார்க்கணும்ல? காவல்துறை பார்க்கணுமா இல்லையா சார்? நீங்க ஒழுங்குபடுத்த முடியா? உங்களால கட்டுப்படுத்த முடியாத கூட்டமா இது? இருங்க சார், இப்ப இது உங்க கூட்டமா இல்ல உங்க கூட்டமா இது இல்ல வந்து இது வந்து தரிக்கட்டு போற கூட்டமா? சூப்பர். நான் இப்ப உங்களுடைய நேர்காணலுக்காக நான் வரேன். நான் வரும்போது எனக்கு ரோட்ல ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ஆதன் டிவிக்கு வந்தனால தான் ஆயிடுச்சுன்னு உங்க மேல ஏதாவது வழக்கு வருமா சார்? உங்களை குற்றவாளி ஆக்க முடியுமா சார்? மாதேஷ் தான் இவருக்கு குற்றவாளி. ஆனா மாதேஷை பார்க்கறதுக்காக இவர் போனாரு, அவருக்கு நேர்காணல் கொடுக்கறதுக்காக நந்தகுமார் போய் ரோட்ல விபத்தாயிருச்சு, மாதேஷ் தான் குற்றவாளின்னு சொன்னா ஏதாவது நம்மளுடைய 6ஆம் அறிவு பொறுப்பேற்க சொல்றேன் சார். பொறுப்பேற்றுக்கோங்க, நீங்க ஒழுங்குபடுத்துங்க சார். சார் உங்க குரலுக்கு அவன் அமைதியாகணும் சார். அந்த கூட்டம் எல்லா கூட்டமுமே சார் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல எந்த தலைவன் பேச்சையும் கேட்கறது இல்ல சார். இங்க சுத்தமா கேட்காது. இப்ப ஐயா விசிகே அண்ணன் தொல் திருமாவளவன் மீட்டிங் நடக்கும்போது அவர் பேச்ச ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் டே இறங்கு கீழே, டே இறங்கு கீழே, ஓ ஒத்திப்போ இறங்கு பாக்கறமா இல்லையா? ஐயா ஸ்டாலின் மீட்டிங்கும் பாக்குறோம்ல, பழைய இதுலலாம் வந்துட்டு இறங்கடா ஐயா ஸ்டாலின் சொல்லலையா? யாருடைய மீட்டிங்ல அங்க வந்து ஒரு கண்ட்ரோல் மீறுது சார். ஆனா அந்த மீட்டிங்ல இருக்கும்போது எங்கேயாவது மீறிச்சா உள்ளார? அப்போ என்னுடைய ஒரே கேள்வி, நீங்க அவர் கேட்கறதுல வந்து நியாயமே இல்லைன்னு கூட வச்சுக்கங்க. நான் கேட்கற ஒரே கேள்வி, எந்த அரசியல் தலைவருக்காவது 5000 பேருக்கு மேல வரக்கூடாதுன்னு இது வரைக்கும் கண்டிஷன் தமிழ்நாட்டுல இருக்கு? அதான் ரூல்ஸ். யாருக்கு ரூல்ஸ்? ஐயா ஸ்டாலின் போறதுக்கு 5000 மேல பேருக்கு இல்லையா? அங்க ஒழுங்கா நடக்குது சார். இது என்ன சார் வம்பா இருக்கு? ஒழுங்கா நடக்கு, இங்க நடக்கிறது இல்ல சார். அப்ப போலீஸ் வந்து அப்ப வந்து பெரிய கரூர் எல்லாம் பாத்துட்டாங்க. அப்ப இதெல்லாம் ஒழுங்கா நடக்கலனா ஒழுங்கா நடக்க வைக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட சார்? இப்ப 2 கூட்டமா ஒழுங்கா நடக்குது இல்ல ஓரளவுக்கு. யார்கிட்ட சார் பொறுப்பு இருக்கு? இப்ப 2 கூட்டமா மேல இது போட்டு நல்லா வந்து பாதுகாப்பா வந்து இப்ப வந்து காவல்துறை சரியா வேலை பார்த்திருக்கு, அரசாங்கம் சரியா வேலை பார்த்திருக்கு, இவ்வளவு நாள் சரியா வேலை பார்க்கலன்னு சொல்றீங்களா? விழுந்துருவான் சார், இவன் விழுந்துருவான் கீழே. எவ்வளவு அக்கறை சார் தாவேகா மேல, அடாடாடாடாடா கூஸ் பம்ப்ஸ் ஆகுது சார். தாவேகா மேல அவ்வளவு அக்கறையா சார்? தமிழ்நாட்டு மக்கள் இல்ல. ஆஹா, அப்ப அந்த மக்களை தான் நீங்க இந்த அளவுக்கு வந்து
அவதூறு பேசுறீங்களா? ம். பொறுப்பு இல்லாம வராங்க, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறீங்க, இன்னொரு பக்கம் கூட்டம் பாருங்க தமிழ்நாட்டில் இவ்வளோ மோசமான கூட்டம் இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க. எது உண்மை? ரெண்டுல ஏதோ ஒன்று தானே உண்மை. அப்போ உங்களுக்குன்னா ஒரு ஸ்டாண்டர்டு, இன்னொரு கட்சிக்குன்னா இன்னொரு ஸ்டாண்டர்ட். இது எப்படி சார் பார்க்க முடியும்? அப்போ நீங்க வந்து ஒரு அரசாங்கம், இப்போ எதுக்கு சார் நம்ம பர்மிஷன் வாங்குறோம்? ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட எதுக்கு பர்மிஷன் வாங்குறோம்? பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் சேர்த்து தான். யாரு கொடுக்கறதுக்கு? காவல்துறை தான் கொடுக்கணும். அப்ப அந்த பாதுகாப்பு குறைபாடுனா யாருக்கு பொறுப்பு? அது நான் தான் நடத்துறவன் தான் பொறுப்புன்னா நான் ஏன் சார் போய் காவல்துறையிட்ட பர்மிஷன் வாங்கணும்? தேவையே இல்லையா? அப்ப அந்த பர்மிஷன் எதுக்கு? அந்த ஆணியே தேவையில்லாத ஆணி தானே, எதுக்கு அடிக்கணும் அதை? எப்பவுமே ஒரு வண்டி பின்னாடி ஒரு 100 வண்டிகள் வர்றது சார், அதை ஒரு இயல்பா கண்ட்ரோல் இருக்குது. ரோட்ல இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப ரோட்ல ஒரு வண்டி போகுது, அப்ப ரோட்ல போக்குவரத்தை சரி செய்ய வேண்டியது யாரு? இல்ல சார், ஒரு இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ரோட்ல போறாரு சார், சீஃப் மினிஸ்டரோ போகும்போது எல்லாமே எத்தனை போலீஸ் நிக்கிறாங்க இல்ல சார்? 10 அடிக்கு 2 போலீஸ் நிக்கிறாங்க சார், வெயில்ல மண்டை காஞ்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க சார். எதுக்கு சார் நிக்கிறீங்க அப்படி? அப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வர்களுக்கு போனா ரோட பூரா பக்காவா வச்சிருக்கணும், எந்த வண்டியும் பின்தொடராத அளவுக்கு, உள்ளார போயறாத அளவுக்கு வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்ப இதுவும் காவல்துறை தானே செய்யணும். அதை காவல்துறை செய்யும்போது ரோட்டினுடைய கட்டுப்பாடு விஜய் அங்க வந்து நின்று அந்த டிராபிக் சிக்னலை வச்சுட்டு அவர் வந்து சரிப்படுத்திட்டு இருப்பாரா டிராபிக்கை? ஒரு வண்டியை பின்தொடர்ந்து போறோம்னா யார் சார் நீங்க? இது அப்ப இன்னைக்கு வந்து ஒரு ட்ரங்க் அண்ட் டிரைவ் பிடிக்கிறீங்க, யார் பிடிக்கிறீங்க? போலீஸ் தானே சார் பிடிக்குது. அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஹெல்மெட் போடாத ஆளுங்களை போலீஸ் தானே சார் பிடிக்குது. ட்ரிபிள்ஸ் போறவங்களை யார் சார் பிடிக்கணும்? ஒரு வண்டிக்கு பின்னாடி தேவையில்லாம போறவங்களை யார் சார் கண்ட்ரோல் பண்ணணும்? அப்ப அதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் எடுக்க வேண்டிய காவல்துறையை கேள்வி கேட்காம சார் விஜய் வந்து நின்று எல்லாத்தையும் வந்து பைக்கை கை பிடிச்சி வீட்டில் கொண்டு விட்டுட்டு வர சார்ங்கிறது என்ன விதத்துல நியாயம்? தமிழ்நாடு தான் டிவிகே தான் தமிழ்நாடுன்றாரு. டிவிகேன்றது ஒரு பார்ட்டி, அவ்வளவுதான், கட்சி. ஒரு அதுவும் இன்னும் வந்து அங்கீகாரம்லாம் வாங்கிட்டாங்களான்றது தெரியல. ஆனா இவர் தான் தமிழ்நாடுன்னு இவர் சொல்லிக்கலாம், ரைட்டு, பேசலாம், ரைட்டு. அது எப்படி இது தொடர்ச்சியா அதையே நிறுவுறாரு? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருமே டிவிகே தொண்டர்களா இல்ல டிவிகேவா என்ன? இல்ல அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. நீங்க டிவிகேவா? இல்ல, தமிழ்நாடு மக்கள் என் பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் மக்கள் என் பக்கம்ங்கிறது வந்து ஓகே. அப்ப தமிழ்நாடே வந்து என் பின்னாடி தான், நான் தான் தமிழ்நாடுங்கிறது அவங்க வந்து ஒரு பொசிஷனிங் வைக்கிறாங்க. அது வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா பண்றாங்க. அப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தாவேக்கா தானா அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இன்னைக்கு பல தரப்பட்ட மக்கள், அதுல திமுகவே இருக்கு, ஆமா, அதுல அண்ணா திமுக இருக்குது, பாரதிய ஜனதா இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காங்க, நாம் தமிழர் இருக்காங்க. அப்ப தமிழ்நாடே நான் தான் சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு பண்றாங்க. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின், ஒரு பொசிஷனிங் பண்றாங்க. சரி, நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணுவோம். இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேர் வைக்கிறது இல்லையா? எத்தனை பேர் வைக்கிறாரு? யாராவது கேள்வி கேட்கிறோமா? ஏங்க அப்படி பேர் வைக்கிறீங்க நம்ம யாராவது கேட்கிறோமா? அந்த மாதிரி யாராவது ஐயா ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்கிறோம், என்னங்க நீங்க பண்ற ஆட்சிக்கும் வைக்கிற பேருக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்குது, யாராவது கேட்கிறோமா? அவங்க அவங்களுடைய பேர் வைக்கிறாங்க, இவருக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்றாரு. எஸ்ஓபிக்கு பிறகாக வேகமாகும்ன்றது தான் அவர் எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாதுன்னு சொல்ல வராரோ? இல்ல அவரு சொல்றது வந்து நீங்க என்னதான் வந்து உள்ளடி வேலை பார்த்து தடுத்தாலும் எங்களுடைய வளர்ச்சியை நீங்க தடுக்க முடியாது, மக்கள் எங்களுக்கு தர ஆதரவை தடுக்க முடியாது, அத சொல்றாரு. அவர் எலெக்ஷன் மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் அதை பத்திலாம் அவர் பேசல. நீங்க என்னதான் எங்களை தடுத்து நீங்க பண்ணனாலும் எங்களை தடுக்க முடியாதுங்கிறது அவருடைய வாதம். அதுதான் சாராம்சம், அதுதான். ரைட். தஞ்சை கூட்டத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம டீகோட் பண்ணியிருக்கோம். ரொம்ப முக்கியமா காங்கிரஸ் என்ன முடிவு இருக்கும்? திமுகவோடவே பயணிப்பாங்களா அல்லது விஜயோடு இவர் ஏதாவது முயற்சிகள், ஏதாவது பேச்சுவார்த்தைகள் அது எது நடந்திருக்கா? இல்ல, காங்கிரஸ் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து திமுக கூடயே இருந்தாங்கன்னா அது வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஒரு பெரிய சேதாரம் தான். அது ரெண்டாவது இருப்பாங்களா இல்லையா? அது உங்களுக்கு இல்ல, அதான் சொல்ல வரேன். இருந்தாங்கன்னா இது திமுக கூட்டணி வந்து வெறும் கொள்கை கூட்டணி மட்டும் இல்ல, கவரிமான் கூட்டமா மாறிடும். கவரிமான் எதுக்கு அடையாளமா சொல்லுவாங்க? மயிர் நீப்பின் உயிர்வாளா கமரிமான். அப்ப வந்து ஒருத்தன் தன்மானம் ஒரு இதையெல்லாம் இழந்துட்டா ஒரு உயிர் போயிடுமா. அந்த மாதிரி இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரும் கொள்கை கூட்டணி மட்டும் நினைச்சுக்காதீங்க, எல்லாம் கவரிமான் கூட்டங்கள். அந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த அளவுக்கு இப்ப தேமுதிக ஐயா கமலஹாசன், ஐயா வைகோ அவர்கள், ஐயா ஓபிஎஸ் அவர்கள், அந்த வரிசையில காங்கிரஸ், இவங்கெல்லாம் கவரிமான்கள். யாரை எதிர்த்து பேசினாங்க, என்ன பேசினாங்க, எதுக்காக இவங்க கட்சி ஆரம்பிச்சாங்க, இன்னைக்கு எந்த இடத்துல நிக்கிறாங்க, எந்த நிலைமையில இருக்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் இந்த மாதிரி போய் திருப்பி அவங்க உடன்பாடு ஏற்பட்டு நின்னா ரெண்டு வகையில பாக்குறேன் மாதேஷ். இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தி வந்து அவர் பட்ஜ் ஆகல. அவங்க சிறப்பு சொல்றது என்னன்னா, காங்கிரஸ்டே ரெண்டு தகவல் வாங்க வேண்டியதா இருக்கு. அதாவது வந்து ப்ரோ டிஎம்கே காங்கிரஸ் ஒன்னு இருக்குது, ப்ரோ டிவிகே காங்கிரஸ் ஒன்னு இருக்குது. அப்ப ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் நம்ம வந்து பல்ஸ் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னாக்கா, இந்த காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னாக்கா எப்படியாவது இங்கேயே இருக்கணும். யாரு இது வரைக்கும் அனுகூலத்தை பதவியை
அனுபவிச்சுட்டு வரக்கூடிய கூட்டங்கள். அவங்க வந்து இல்ல எப்படி நம்மளை அசிங்கப்படுத்தினாலும் கேவலப்படுத்தினாலும் சிக்கி என்ன அசிங்கப்படுத்தினாலும் சார் நம்ம வந்து திமுக விட்டு வந்துடவே கூடாது சார் அப்படிங்கிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் வந்து இல்லைங்க இந்த எம்எல்ஏவை வச்சுக்கிட்டு மட்டும் என்னங்க பண்றது, நம்ம கட்சியை மீட்டுருவாக்கம் பண்ணணும். அப்போ இந்த வந்து 18க்கு 20 எம்எல்ஏ வந்தாலும் கட்சி வளர போறது இல்லை. ஏன்னா இது திமுக அவங்க பிச்சைங்கிற வார்த்தையை பயன்படுத்தலையே ஒழிய காங்கிரஸ்க்கு எம்எல்ஏவா இருந்தாலும் எம்பியா இருந்தாலும் அது எங்கனால தான் திமுக சொல்லிட்டு இருக்குது. அப்ப நமக்கு ஒரு மரியாதையே கிடையாது சார். மரியாதை விடுங்க சார், நம்மளே அவமரியாதைப்படுத்துறாங்கிறதா காங்கிரஸ்னுடைய இன்னொரு தரப்பு. மாணிக்கம் தாக்கூர் இத்தனை நாளா போட்ட ட்விட்டோட இன்னைக்கு காலையில அவர் போட்டிருக்கிற ட்விட் வந்து தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதை நாகரிகமாக நாம ஏற்றுக்கொண்டு நம்ம ஆமா அது கடைசியில் எல்லாரும் அங்கதானே சரண்டர் ஆகணும். சோ அவங்க திமுகவை நோக்கி போறதுன்னு முடிவு வந்துருச்சு போல. அதனால இல்ல அதை மட்டும் நம்ம முடிவுன்னு எடுக்க முடியாது. அதை தான் சொல்ல வரேன். அப்போ 2 விஷயங்கள் இருக்கு. இப்ப திமுக கூட இவங்க வந்து அடிபணிஞ்சு 25க்கு தான் போய் ஒன்னு சேர்றாங்கன்னா நீங்க காங்கிரஸை மதிப்பீங்களா? நான் காங்கிரஸை மதிப்பேனா? ஏன்னா இது பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம்னு சொல்லியிருக்க மாட்டோமா? சரி. அப்ப இத்தனை சண்டை போட்டதுல எங்கேயாவது வந்து மக்கள் வந்து எவ்வளோ கேவலப்பட்டு பார்ப்பாங்க இல்லையா காங்கிரஸை? அதோட திமுக வெச்சு செய்ய மாட்டாங்களா காங்கிரஸை? ஒத்த சீட்டு ஜெயிக்க திமுக விட்டுருமா காங்கிரஸை? இந்த அளவுக்கு நீங்க வம்படி பண்ணிட்டு இவ்வளோ காங்கிரஸ்க்கு இவ்வளோ விளையாண்டதுக்கு அப்புறம் திமுக ஒத்த சீட்டு ஜெயிக்க விடுவாங்களா சார் உங்களே? அப்ப இந்த பிரச்சனை ஓகே, எங்களுக்கு கூட சீட்டு கொடுத்துட்டாங்க, நாங்க கேட்ட 38 சீட்டு 2 ராஜ்யசபாவும் கொடுக்குறாங்க அப்படிங்கறனால உடன்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது காங்கிரஸ்க்கு வின்னிங். ஆனா காங்கிரஸ்க்கு 38 கொடுக்கும்போது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சும்மா இருப்பாரா? சரி, அவர் ஏற்கனவே கடலூர்ல என்ன பேசினாரு? உழுவுற 100 ஓட்டுல நம்மளுடைய 25 ஓட்டு சிந்தாம சிதறாம உழுவணுங்கிறாரு. அப்ப அண்ணன் திருமாவளவன் இன்டைரக்டா என்ன சொல்றாரு? 25% எங்களுக்கு வாக்கு சதவீதம் இருக்குதுங்கிறார். கால் பங்கு நானு. அப்ப அவர் இவங்களுக்கு காங்கிரஸ்க்கு 36 38 சீட்டு கொடுக்கும்போது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து வெறும் 6 சீட்டு 7 சீட்டுக்கு போயிருவாரா? சரி. ஏன்னா நீங்க வர தேமுதிக ஒரு ராஜ்யசபா கொடுத்து நேத்து பூரா ஒரே பாப்புலாரிட்டி. அப்போ அண்ணன் திருமாவளவன் சும்மா இருப்பாரா? அவருக்கு உண்டான கம்ப சுத்த மாட்டாரா? அப்ப காங்கிரஸ் வந்து இன்னைக்கு கூட்டணியில இருந்தாலும் பிரச்சனை, இல்லைன்னாலும் பிரச்சனை. அப்ப இன்னைக்கு வந்து அவங்க தாவேக்கா கூட போறாங்கன்னா காங்கிரஸ்க்கு வந்து ஒரு புது ரத்தம் பாய்ச்சப்படும், அவங்க மேல புது பார்வை ஏற்படும், பெர்ஸ்பெக்டிவ் மாறும். இன்னைக்கு விஜய் வந்து அதிக அளவுக்கு வந்து இன்னைக்கு இளைஞர்கள் தான் ஃபாலோ பண்றாங்க. அப்ப இன்னைக்கு காங்கிரஸ்க்கு இல்லாதது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு அதுதான் எல்லாரும் வந்து பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, யாரும் வேலை பார்க்காத ஆட்களா இருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து இன்னைக்கு வந்து இளைஞர்களுடைய சப்போர்ட்டுக்கு காங்கிரஸ்க்கு கிடைச்சதுன்னா நீண்ட நெடிய அரசியல் பயணத்துக்கு கட்சியை வளர்த்துறதுக்கு அது பேருதவியா இருக்கும். இன்னைக்கு எம்எல்ஏக்கள் குறைஞ்சாலும் பரவாயில்ல. சிங்க் ஆகுமான்றது டவுட் தானே. இப்போ செங்கோட்டையனே ப்ரோ வைப் பண்ணுங்க ப்ரோன்றாங்க பாருங்க. செங்கோட்டையன் அவர்களுக்கு சிதம்பரத்தை போய் வைப் பண்ணுங்க ப்ரோ, வாங்க ப்ரோ அப்படின்னா அது நல்லா இருக்கும். 78 வயசு செங்கோட்டையன் அவர்களே ப்ரோன்னு சொல்லிட்டு வைப் பண்றாங்களே. ஐயா ராகுல் காந்தி அவர்களும் விஜய் அவர்களும் யூத் 2 பேரும் நின்னாங்கன்னா எப்படி இருக்கும் ஸ்டேஜ்? யோசிச்சு பாருங்க. சிதம்பரம் தங்கபாலு திருநாவுக்கரசர் எல்லாம் வைப் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னா இல்ல இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்களே, இவங்களெல்லாம் உடைச்சு நாங்க தனியா காங்கிரஸ் ஏற்படுத்திடுவோன்றாங்கல்ல. யாரு இப்ப பேச்செல்லாம் வருது தெரியலையா? டிவிகே கூட போனா காங்கிரஸ் 2000 திமுக ஆதரவாளர்கள்லாம் நீங்க பேசி கேட்கலையா? சரி. இது என்ன பிரச்சனைனா இது காங்கிரஸ்க்கு மட்டும் இல்ல, கூட்டணியில இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் உற்று நோக்க வேண்டிய ஒரு முக்கியமான புள்ளி இது. உசாரா இருங்க, எல்லாரையும் உடைச்சிடுவாங்க. ஏன்னா நீங்க 2001ல இருந்து 25 வருஷத்துக்கு மேல நீங்க ஒரே கூட்டணியில இருந்தீங்கன்னா இன்டாக்டா இருக்கிறோம், வெற்றி கூட்டணின்னு போனீங்கன்னா நீங்க எப்ப வெளியே வந்தீங்கனாலும் உங்க கட்சியை உடைப்பாங்க. ஆனா எங்கேயும் யாரும் அபிஷியலா இருக்கிறவங்க யாரும் பேசுறாங்க. நீங்க நாம போய் உட்கார்ற டிபேட்ல பூரா இதைத்தாங்க சொல்றாங்க. டிவிகே கூட போனா காங்கிரஸ் 2000. நான் தான் கேட்டேன், அப்ப டிவிகே கூட போ காங்கிரஸ் திமுகல இருந்தா 2 உடையாதா? அப்போ இது எந்த அளவுக்கு வந்து ஒரு பிளாக்மெயில் நடக்குது பாருங்க. சரி இருங்க, நான் ஒண்ணு கேட்கிறேன். ஒருவேளை திமுக கூடவே காங்கிரஸ் பயணிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப வந்து விஜய் கூட போலையா? இருங்க நாங்க 2 போறோம்னு ஒரு புது காங்கிரஸ் உருவாகுமா என்ன? அதான் அப்படி ஒண்ணு நடந்துருச்சுன்னா காங்கிரஸ் உண்மையிலேயே வந்து வலிமையான ஒரு சக்தின்னு நான் பாக்குறேன் சார். இல்ல அப்படி ஒருவேளை இன்னைக்கு ஈவினிங் தெரிஞ்சிரும் சார். இல்ல என்னுடைய புள்ளி அதுதான். நந்தகுமார் அப்படியே பாருங்க. நான் வேணா திருச்சி வேலுசாமி அவர்கள் நாம் பங்கெடுத்த ஒரு மக்கள் அரங்கத்திலேயே விஜய் கட்சி ஆதரிச்சு பேசினாரு. எங்க ஐயா தாங்க, உங்ககிட்ட நிறைய பேட்டி எங்க ஐயா வந்து இருங்க திமுகவோட இருக்கீங்களா, இருங்க தனி காங்கிரஸ், நாங்க விஜய் கூட கூட்டணி வைக்கிறோம். ஒரு உடையமா போக மாட்டாங்க. திமுக சார்பா பேசுறீங்க சொல்றது பூரா என்னன்னா டிவிகே கூட காங்கிரஸ் போயிட்டா காங்கிரஸ் உடைஞ்சிரும். அப்போ இது என்னங்க? அதோட இன்னொரு பெரிய முரண்பாடு என்ன நான் பாக்குறேன்னா, இப்ப காங்கிரஸ்க்கு மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் யாருக்கு ஆதரவா பேசணும்? காங்கிரஸ்க்கு ஆதரவா தான் பேசணும். ஆனா அவங்க பேசுறது பூரா திமுக ஆதரவா பேசுறாங்க. காங்கிரஸ்னுடைய கோரிக்கைகளுக்கோ காங்கிரஸ்னுடைய
எண்ணப்பாடுகளுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இல்ல, பேசுறாங்க. அவங்களுக்கு ஸ்டாலின் பஸ் கரெக்டா போகும்னு நினைக்கிறாங்க. விஜய் அது பஸ் ராகுல் காந்திக்கு தெரியாதா? விஜய் பஸ் என்ன ஆகும்ன்றது அவங்களுக்கு தெரியும் அப்போ போல. ராகுல் காந்திக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இவங்களுக்கு தெரியுது. ம். அப்படிதானே? ம். அப்ப ராகுல் காந்தியை விட அப்ப ராகுல் காந்தி இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? ம். அப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய முரண்பாடுகள் இல்லையா? சரி. அப்ப இதுதான் பிரச்சனை. ஒரு இடத்துல நீங்க ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு மேல பயணிக்கும் போது ம். ஒண்ணுமா ஆயி ம். கடைசியில் இதுக்கு எது எந்த கட்சி யார் எந்த கட்சின்னு தெரியாத அளவுக்கு மாறிடும். இல்ல சார், நீங்க செகண்டரி பிரைமரி இப்ப பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்து இங்க நடந்துங்குது. இந்த பஞ்சாயத்து இவரை விஜய போய் பாக்குவாங்களா, தாவேக ஏதாவது நடக்குமான்னு நான் கேக்குறேன். அப்படி எல்லாம் நடக்காது போல தெரியுதே அப்படின்னு நான் இல்ல கேக்குறேன். அப்படி நடக்காதுங்கிற மாதிரி இருந்தா இவ்வளவு நாள் இந்த சிண்டுபிடி சண்டை எதுக்கு? 11th hour வரைக்கும் நடந்து 11th hour வரைக்கும் நடக்குது. இதே ராகுல் காந்தி இப்ப இவங்க சொல்லக்கூடிய நமக்கு வர தகவல்கள், ஏன்னா நம்ம பல தரப்பு கிட்ட பேசும்போது சொல்றது என்னன்னா, ராகுல் காந்தி இது வரைக்கும் 38+2 இருந்து கீழே இறங்கி வரலீங்க. பிடிவாதமா தான் இருக்காரு. பிடிவாதமா தான் இருக்காரு. ம். இந்த 32க்கு நாங்க வாங்கிடலாமா, இல்ல 27 வரைக்கும் திமுக வந்துருச்சு, 29க்கு இழுத்துட்டோம், அவங்க 32 கேட்கறாங்கிறது பூரா இவங்க கற்றக்கூடிய கட்டுக்கதை. ஓகே. அவங்க 38+2ங்கிறதுக்கு கீழே வரல அப்படிங்கிறது தான். ம். அப்ப இன்னைக்கு வந்து ஐயா சிதம்பரம் அவர்களும் செல்லப்பிறந்தை அவர்களும் போறாங்க அப்படின்னா ம். அவங்களுக்கு ஸ்டேக்ஸ் ஜாஸ்தி. ஓகே. இந்த கூட்டணி முறிஞ்சா இதுல நஷ்டம் அடைய போற திமுக விட்டு காங்கிரஸ் வெளியே வந்தா பிரதானமா நஷ்டப்பட போறவங்க இவங்க 2 பேர். ஓகே. அதனால வந்து இவங்க நாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணட்டுமா, பண்ணுங்க. ம். யாரா இருந்தா என்ன, காங்கிரஸ் அவங்க மேலிடம் தெளிவா சொல்லிருச்சு, யாரா இருந்தா என்ன, யார் வேணா போய் பேசுங்க, ம். நமக்கு தேவையான டிமாண்ட் இது. ம். இந்த டிமாண்டை வாங்கி கொடுத்தா இங்கே இருப்போம். ம்ஹும். இப்ப காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் நாங்க டிவிகே கூட போயிருவோம்னு ஓப்பனா சொல்லல. ஆனா இப்ப வந்து ஒரு குழப்பம் சண்டை தான் போயிட்டு இருக்கு. பெருங்குழப்பம். ஆஹா. சாதாரண குழப்பம் இல்ல, பெருங்குழப்பம். அதாவது உங்க பார்வை வந்து கூட்டணியே இருந்தாலும் அங்க அது பிரச்சனை தான். அது அதான் சொல்றேன். இந்த கவுண்டமணி தான் அந்த சின்ன தம்பி படத்துல என்னங்க விளக்கு அணைக்கலாமான்னு கேட்பாரு. அவர் சொல்லுவார், இதுக்கு இனிமேல் நீ அணைச்சா என்ன அணைக்காட்டி என்ன பாரு. அந்த மாதிரி இனிமேல் காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்தா என்ன இல்லன்னா என்ன, இருந்தாலும் திமுக உங்களே காலி பண்ண போகுது. அப்போ நீங்க மக்களும் உங்களை பார்க்கக்கூடிய பார்வை. அப்போ நம்மள மாதிரி வெளிய இருந்து பார்க்கக்கூடிய ஆட்கள் இதுக்கு நீங்களே பெருந்தன்மையா வேண்டாம், நாங்க வந்து புதுசா நாங்க பாத்துக்கிறோம்னு நீங்க டிவிக்கு கூட போனீங்கன்னா மக்கள் கிட்ட ஒரு புது பார்வை உங்களுக்கு ஏற்படும். பார்க்கலாம் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு. நிறைய விஷயம். தஞ்சாவூர் நிர்வாகிகள் கூட்டம் திரு விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சை டீகோட் பண்ணியிருக்கோம். அதே போல காங்கிரஸ் திமுக கூட்டணி என்னவாக போகிறதுன்னு உங்க பார்வையை சொல்லியிருக்கீங்க. காங்கிரஸுக்கு இருந்தாலும் லைட்டா அணைச்சா என்ன, அணைக்கலன்னா என்னன்ற மாதிரி ஒரு பார்வையை சொல்றீங்க. மக்கள் என்ன சொல்றாங்க போல நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி நந்தகுமார் சார். நன்றி வாதேஷ்.